எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி குழம்பு செய்ய போகிறோங்க. தக்காளி குழம்பு வெரி ஈஸிங்க, அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாருங்கள். நான் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம குக்கரில் சேர்த்து விட்டுடலாம். செம்ம ஈஸிங்க, ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்தது நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த தக்காளியும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துடலாம் குக்கரில். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, புளிப்பாக. அடுத்தது நான் காரத்துக்கு தேவையானது 1/4 கிலோ தக்காளிக்கு நான் ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேங்க, பச்சை மிளகாய். நீங்கள் காரம் கம்மியாக இருந்தால் ஒரு 8 மிளகாய் எடுத்துக்கோங்க. எனக்கு இது காரம் நிறைய இருக்குது, அதனால் 6 மிளகாய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய். அடுத்தது லைட்டாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இவ்வளோதாங்க. இத்தனையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாங்க. இப்போ நம்ம போட்டு மூடிட்டேன், ஒரு 4 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ 4 விசில் விட்டாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நம்ம லைட்டாக இப்படி இது பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மசிய கடையக்கூடாது. நமக்கு அங்கங்கே தக்காளி கொஞ்சம் கடிச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து விட்டுடலாம். கடையிறப்பவே நாக்கில் எச்சு ஊறுதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. சரி, இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, ஒரு பாண்ட்லி வச்சுட்டோம், எண்ணெய் சேர்த்து விட்டுடலாம். நமக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த பக்கம் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இதை கடைஞ்சாச்சு. சும்மா ஒன்று பாதியமாக மசிச்சு விட்டால் போதும், அவ்வளோதான், எடுத்துடலாம். நம்ம இந்தாண்ட ஸ்டவ் பற்ற வச்சு இந்த குக்கரை வச்சுட்டு நம்ம இதை கடைஞ்சிட்டு வச்சாச்சு. இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தான், காரம் நம்ம அப்போவே சரியாக மிளகா சேர்த்தாச்சு. இந்தாண்ட எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடணும். கடுகு சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன். இதுதான் அதுக்கான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்து விட்டுடலாம். நம்ம பூண்டு நல்லா கொஞ்சம் செவந்து வரணும், செவந்து வர அளவுக்கு இது பண்ணணும். ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடுங்க இந்த குழம்பு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. அவ்வளோதாங்க. சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருங்க, நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். தாளிப்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இங்கே வச்சுருக்கோம், இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு சும்மா ஒரு 3 நிமிஷம் இது கொஞ்சம் அப்படியே கொதிக்கணும். பாருங்கள், எல்லாம் சேர்த்தாச்சு, எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லைட்டாக கரண்டி எடுத்து மசிச்ச மாதிரி ஒரு திருப்பி இல்லைங்க. அந்த பூண்டு கொஞ்சம் இதுவாச்சுன்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து விடுறேன் நான். அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு, நான் ரொம்ப தண்ணியாக செய்யலை, தண்ணியாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஓரளவு கட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு செய்கிறேன். இவ்வளோ போதும் எனக்கு தண்ணி, அவ்வளோதாங்க. சும்மா ஒரு கொதி வரட்டும்னு அப்படியே விட்டுடலாம் நம்ம கொஞ்ச நேரம். எவ்வளோ சூப்பராக கொதிக்குது பாரு. இவ்வளோதாங்க. ஒரு 1/4 கிலோ டொமேட்டோ இருந்தாக்கா நம்ம அரை மணி நேரத்தில் தக்காளி குழம்பு செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியானது. அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு இது. அரை மணி நேரம் கூட பிடிக்காது, நம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி கடகடன்னு செஞ்சோம்னா அரை மணி நேரம் கூட இல்லை. அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி செம்மையாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். இப்போவே நாக்கில் எச்சு ஊறுது, எனக்கு சாப்பிடணும் போலவே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது.
இது என்ன மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டுட்டு சாதத்தில் சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஓகே வேஸ், நான் போட்டிருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.